அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. எனது பெயர் ஏஆர் பாத்திமா அப்துல் ரஹ்மான். நான் தாமரத்தில் வசிக்கிறேன். எனது கேள்வி என்னவென்றால், மறுமை வாழ்வில் சுவனத்தை அடைய வேண்டுமென்றால் இம்மையில் எளிமையான வாழ்வை மட்டுமே கடைபிடிக்க வேண்டுமா அல்லது வசதிகளோடு வாழலாமா? இதுதான் எனது கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஒரு நல்ல கேள்வி. மறுமையில சொர்க்கத்தை நாம் அடைவதாக இருந்தால் இந்த உலகத்தில் உள்ள வசதி வாய்ப்புகளை, இந்த உலகத்தில் உள்ள சொகுசுகளை பயன்படுத்திக் கொள்ளலாமா அல்ல இதையெல்லாம் தியாகம் செய்தால்தான் நமக்கு மர்ம வாழ்க்கை கிடைக்குமா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மார்க்கங்கள்ல இருந்து இது ஒரு வித்தியாசமான மார்க்கம். மற்ற மார்க்கங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்மீக நிலையை அடைகிறதா இருந்தா, இறைவனுடைய அன்பை பெறுவதாக இருந்தால் இந்த உலகத்தில் உள்ள பல விஷயங்களை தியாகம் செய்யணும்னு சொல்லுவாங்க. திருமணத்தை கூட தியாகம் செய்யணும்பாங்க. கடவுளை நெருங்குறதா இருந்தா திருமணம் செய்யக்கூடாது, இந்த உலகத்தில் உள்ள எந்த விதமான இன்பங்களை அனுபவிக்க கூடாது, எல்லாத்தையும் துறந்துடணும் அப்படின்னு சொல்லி துறவரம் தான் சிறந்தது என்றெல்லாம் சொல்லக்கூடிய மார்க்கங்கள் உலகத்தில் இருக்கின்றன. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, குழு வஷ்ரபு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நல்லா உண்ணுங்கள், நல்லா பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, விரயம் செய்யாதீர்கள். வீணாக எந்த ஒரு பொருளையும் வீணாக்காம நல்ல சுவையா நல்ல டேஸ்டா ருசிச்சு சாப்பிடுறதா இருந்தா அது மார்க்கம் குறுக்க நிக்காது. அதனால சொர்க்கத்தை அடைகிறதுக்கு எந்த வகையிலும் இது இடைஞ்சலா இருக்காது. அதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களை எல்லாம் நம்ம அனுபவிக்கிறது கூடுமான்னு பாத்தீங்கன்னா, இறைவனுடைய நபிமார்களை, முன்னாடி அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லாம் திருக்குர்ஆன்ல சொல்லும் பொழுது சுலைமான் நபியுடைய வரலாற்றை நமக்கு சொல்லி காட்டுறோம். அவங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க, அவ்வளவு சொகுசான வாழ்க்கை. எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு கேட்டா, அவங்களுடைய அரண்மனையில ஒரு அரண்மனையை கட்டி இருக்கிறாங்க. அந்த அரண்மனையில பக்கத்து நாட்டினுடைய அந்த ராணியை, அரசியை கைது செய்து கொண்டு வர்றாங்க. அப்ப அந்த அம்மா அரண்மனையில் நுழையும் போது இந்த தரை இருக்கு பாருங்க, அது ஏதோ தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கு தெரியுது. அப்ப கஷபத்தன் சாக்கைகான் எல்லாம் சொல்றான், தண்ணியில கால் வச்சிருக்க கூடாதுன்னு அவங்க லேசா கீழே ஆடைய லேசா ஒசத்தி பிடிச்சியே வர்றாங்களாம். ஆனா அது தண்ணி இல்லை. அந்த தரை எப்படி இருக்குன்னு கேட்டா, தண்ணீர் ஓடினால் எப்படி ஒரு தோற்றம் இருக்குமோ அந்த மாதிரியான அமைப்புல தரை மட்டும் அமைஞ்சிருக்குன்னா பாருங்களேன், இது எவ்வளவு லக்ஸரியான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை சுலைமான் நபி அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சுலைமான் நபியுடைய அரண்மனையில வைப்பதற்காக வேண்டி சிற்பங்கள், கலை பொருட்களை எல்லாம் ஜின்கள் செய்து கொடுத்ததாக திருமறை குர்ஆன்ல யாமலூன லஹு மின் மஹாரிப வ தமாசீல வ ஜிஃபானின் கல் ஜவாபி வ குதூரி ராசியாத். சுலைமான் நபி அவர்களுக்காக வேண்டி ஜின்கள் சிற்பங்களையும், பெரிய பெரிய அண்டா குண்டாக்கள் போன்ற பாத்திரங்களையும், போர் கருவிகளையும், இன்ன பிற தளவாடங்களையும் செய்து கொடுத்தன என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கலாம், ஆனால் அது ஹலாலா மட்டும் இருக்கணும். இஸ்லாம் எதை விரும்புதுன்னு கேட்டா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான இன்பங்களையும் நீங்க அனுபவிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. அதனால சொர்க்க வாழ்க்கைக்கு எந்த விதமான இடைஞ்சலும் வராது. அது எப்படிப்பட்டதா இருக்கணும்னு கேட்டா, அது ஹலாலான முறையில் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும். பிறரிடமிருந்து தவறான முறையில் பெற்றுக்கொண்டதாக அது இருக்கக்கூடாது. நம்முடைய இறை நம்பிக்கையை சிதறிக்கக்கூடிய ஹராமானது அதுல கலந்திருக்க கூடாது. இவ்வளவுதான் கண்டிஷன். இல்லையா அதே நேரத்தில் இன்னொன்று ஒரு ஷரத்து இருக்கிறது. என்ன ஷரத்துன்னு கேட்டா, இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுனால மறுமையை நம்ம இழந்துருவோம் அப்படிங்கிற நிலை இருந்தால், இந்த உலகம் வேணுமா உனக்கு மர்ம வேணுமா என்ற அளவுக்கு நம்ம இடத்துல ஒரு கேள்வி வந்து விடுமையானால், அந்த நேரத்தில் உலகத்தை தூக்கி எறிஞ்சிடணும். இந்த உலகத்தை அனுபவிக்கிறதா இருந்தா மறுமை நமக்கு போயிடும். மறுமையை வேணும்னு சொன்னா இந்த உலகத்தை விட்டுறணும் என்ற ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டோம்னு சொன்னா, அந்த மாதிரி நிலையில் வரும்போது மாத்திரம் உலகத்தை விட்டுட்டு மறுமையை தேர்ந்தெடுத்துக்கணும். மற்ற நேரத்தில் இந்த உலகத்தை அனுபவிச்சுக்கலாம்,
தொழுவவும் செய்யலாம். அழகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, நான் தூங்கவும் செய்யறேன், தொழவும் செய்யறேன், நான் சாப்பிடவும் செய்யறேன், நோன்புக்கையும் செய்யறேன், நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், புள்ள குட்டியோட வாழ்றேன், இப்படித்தான்ப்பா இருக்கணும், உலகத்தை முற்றா திறந்துடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதிக்கிறாங்க. எப்ப போதிக்கிறாங்க? 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க குறைந்த அமல் செஞ்சா கூட அவங்க சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள்லாம் அப்படி இருக்க முடியாது, நம்ம நிறைய அமல் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு தீர்மானம் பண்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, நான் இந்த கல்யாணம் பண்ண மாட்டேன், எப்ப பார்த்தாலும் அல்லாஹ்வுக்கு நான் அர்ப்பணிக்க போறேங்கிறார். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் டெய்லி நோன்பு தான், ஒரு நாள் கூட நோன்பு வைக்காம இருக்க மாட்டேன் அப்படிங்கிறார். இன்னொருத்தர் சொல்றாரு, நான் ராத்திரிக்கு தூங்குறது இனிமே கிடையாது, ராத்திரி பூரா ஒரே தொழுகை இபாதத் தான் அப்படின்னு 3 பேர் பேசிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சு கோவப்பட்டு இந்த மாதிரி பேசிக்கொண்ட 3 பேர் எங்கன்னு கேட்கிறாங்க. நாங்க தான் சொன்ன உடனே கண்டிக்கிறாங்க, இப்படிலாம் செய்யாதீங்க, நான் உங்களை விட அல்லாஹ்வை அதிகமா அஞ்சுறேன், அதிகமா அஞ்சினாலும் நான் சாப்பிடுறேன், சாப்பிடாம இருக்கிறேன், நோன்பு வைக்கிறேன், நோன்பு வைக்காம இருக்கிறேன், தொழுவும் செய்யறேன், தொழுவாத நேரத்தில் தொழுவாம இருக்கிறேன், தூங்கவும் செய்யறேன், கல்யாணமும் பண்றேன், இப்படி நடந்து கொள்றவன் தான் மூமின் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சுக்கிறீங்க, ஆனால் அது இறை நினைவில் இருந்து உங்களை திருப்பாத அளவு பாத்துக்கிறங்க, அவ்வளவுதான்.